தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்திலே 2வது பாடலாக இருக்கக்கூடிய பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிலேயே நேரிலேயீர் என்கின்ற இந்த பாடலினுடைய பொருள், விளக்கம், தத்துவ பொருள் என்ன என்பதை பற்றியெல்லாம் சிறிது நேரம் நாம் சிந்திக்கலாம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையில் நேசமும் வைத்தனையோ நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே நேசமும் வைத்தனையோ நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சீசி இவையும் சிலவோ விளையாடி நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சீசி இவையும் சிலவோ விளையாடி 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 ஏசும் இடம் ஈதோ ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு ஏசும் இடம் ஈதோ ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் கூசுமலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன்
சிவலோகங்கள் சிற்றம்பலத்துள் தேசன் சிவலோகன் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் தேசன் சிவலோகன் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார்யாம் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார்யாம் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார்யாம் ஆரேலோ எம்பாவாய் எம்பாவாய் இந்த பாடலினுடைய பொருள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அருமையான அழகான அணிகலன்களை அணிந்த தோழியே, ராப்பகலாக எங்களுடன் பேசுகின்ற பொழுது ஜோதி வடிவமாக ஜோதி சொரூபமாக இருக்கின்ற நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் எல்லையற்றது, அளப்பற்கு அரியது என்று வீரம் பேசினாயே. ஆனால் இப்பொழுது அதிகாலை வேளையிலே நீராட அழைத்தால் வர மறுத்து நீ அந்த மலர் படுக்கையிலே மலர் பஞ்சனையிலே அயர்ந்து உறங்குகின்றாயே, தூங்குகின்றாயே என்று அந்த தோழிகள் சொல்லுவார்கள். அப்பொழுது அந்த தூங்குகின்ற தோழி உடனடியாக எழுந்து, தோழியரே, என்னுடைய தோழியர்களே, சீ சீ, இது என்ன பேச்சு? ஏதோ சிறிது நேரம் கண்ணயர்ந்து விட்டேன், இப்படி நான் கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியா கேலி பேசுவது என்று சொல்லுவார். அப்படி சொன்ன தோழிக்கு பதில் கொடுக்கின்ற வகையில, பதிலளிக்கின்ற வகையில அந்த தோழியர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவபெருமானை, அப்படிப்பட்ட ஈசனை வழிபடுவதற்கு தேவாதி தேவர்களும் முயற்சி செய்வார்கள். ஆனால் அவர்களாலும் ஈசனை வழிபட முடிவடைவதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஈசன் நம் மீது கருணை கொண்டு நம் வீட்டு முன்பே நமக்கு தரிசனம் கொடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றான். அந்த ஈசன் சிவலோகத்தில் வாழ்பவன். சிற்றம்பலமாகிய சிதம்பரத்திலே ஆனந்த நடனம் புரிபவன். அப்படிப்பட்டவன் நம்மை தேடி வருபவன். நம் மீது எந்த வகையான எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும், அப்படி எம்பெருமானுடைய அருளை, அருள்தரத்தை, பாசத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தோழியே எம்பாவை என்று சொல்லுகிறார். இந்த பாடல் வரிகள் கூறுகின்ற விளக்கம், கோயிலுக்கே போகாதவர்களையும், ஆலயத்திற்கு செல்லாமல் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவனை வழிபடாதவர்களையும் அணைத்து கொள்ள, அப்படிப்பட்டவர்களையும் அணைத்து அருள் புரிவதற்காக இறைவன் தேடி வருகிறான். அப்பொழுதும் நாம் அவனை பார்க்க தயாராக இல்லை என்றால் நமக்கு பிறப்பற்ற நிலை கிடைக்காது. பிறப்பற்ற நிலை எப்போது கிடைக்கும் என்பதை உணர்த்துவதாக இதனுடைய உட்கருத்து இருக்கிறது. இந்த பாடலினுடைய தத்துவ விளக்கம், ஒளியான இறைவனை அடைவதே நம்முடைய இலக்கு என்று ஒரு சில நேரம் சொன்ன நம்முடைய மனம் உள்ளம் திரும்ப திரும்ப சோம்பலுக்கு ஆட்பட்டு மாயையில் ஆழ்ந்து விடுகிறது. அதனை திரும்பவும் இறைவனுடைய திருவடிகளை நோக்கி, இறைவனை நோக்கி திருப்ப வேண்டும் என்பதையே வலியுறுத்தி சொல்லுகின்ற வரிகளாக இதனுடைய பொருள் இருக்கிறது என்பதை உணர வேண்டும்.
திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லி இருக்கின்ற மண்ணளந்தான் மலரோன் முதல் மண்ணளந்தான் மலரோன் முதல் தேவர்கள் எண்ணளந்து இன்னும் நிலைக்கிலார் ஈசனை. தேவர்கள் எண் அளந்து இன்னும் நினைக்கிலார் ஈசனை. விண்ணளந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை. கண்ணளந்து எங்கும் கடந்து நின்றானே கடந்து நின்றான்ற என்று அந்த மந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றதை போன்று திருமாலும் பிரம்மனும் மற்றும் உள்ள தேவர்கள் அனைவராலும் பெருமானுடைய சிவபெருமானுடைய அளப்பரிய அருள்தன்மையை உணர முடியவில்லை. சிவம் விண் மண் எல்லாம் நிறைந்து அதையெல்லாம் கடந்து நிற்பது நாம் சிந்திக்க வேண்டும் என்று திருமூலர் சொல்லுவதையே நாம் நினைவிலே கொண்டு, அப்படிப்பட்ட அரிய சிவ பரம்பொருள் எளிமையாக எளிய பிரானாக எளிவந்த பிரானாக நமக்கு வந்து அருள் புரிவதற்காக காத்திருக்கிறார். ஆகவே இப்பிறவியை வீணடிக்காமல் அவரை சரணாகதி அடைந்து நாமும் சிவகதி அடைய இப்பொழுதே வழிதேட வேண்டும் என்ற பொருளை உணர்த்துவதாக இந்த பாடல் வரிகள் இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.